ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம், அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமா இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசியில தான் குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சி அடைகிறாங்க. அதனால உங்களுக்கு இது ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. உங்க ராசிக்கு 6க்கு அதிபதி, 9க்கு அதிபதி. உங்க பாக்கியநாதன் உங்க ராசியில் உச்சம் பெறும்போது நீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு தட்டப்போதுன்னே சொல்லாங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய எதிர்காலம்னே சொல்லாங்க. ஏன்னா கடக ராசியில ஏற்கனவே சந்திரன் ஆதிக்க பற்றிய ராசி நீங்க. இந்த குரு சந்திரன்ற மாதிரி கஜகேசரி யோகன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. இந்த ஒரு வருஷம் உங்க காட்டுல மழைன்னே சொல்லாங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த அனைத்து ஆசைகள், திட்டங்கள்லாம் நிறைவேற போறதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசியில தான் குரு பகவான் உச்சம் பெறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போதுன்னே சொல்லலாம். முக்கியமா குழந்தைகள் திருமணம், குழந்தைகளுக்கு படிப்பு, குழந்தைகளுக்கு ஒரு முதலீடு பண்றது என அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸா அமையும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை உங்க குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது திருமணம் கைகூடும், திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலயமா, கூட்டாளிகள் மூலயமா தொழில் அமைப்புறது, உங்க பேருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அதாவது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சமூகத்துக்கு, உங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க, ஒரு உதவி புரிவீங்க, ஒரு டொனேஷன் பண்றது, கோவில் கட்டுறது. நீண்ட நாளாக உங்க பேருக்கு ஒரு அவமானம், ஒரு பெருசா அவச்சொல்லாம் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுத்து உங்க பேரை நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக இந்த ராசி கடகராசிக்கு இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவாரு. 7ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு மனைவி வழி சொத்துக்கள்,
புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகுறது, ஃபாரின் போறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, அதாவது ஃபாரின் மூலயமா வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு வந்து லாபங்கள் உண்டாகிறது, மாணவர்கள் முக்கியமா உயர்கல்வி பட்டப்படிப்பு படிப்புன்னு போய் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா குரு பகவான் அவர் இருக்கும் இடத்தும் தவிர்த்து அவருக்கு 3 பார்வைகள் இருக்கு, 5, 7, 9. ஸோ அவர் 5ஆம் பார்வை அவங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், பொருளாதார வசதி, முக்கியமா காதல் கைகூடுங்க. கடகராசி நேயர்கள்லாம் இவ்வளவு நாளா காதல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்பா அம்மாவின் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமண வாய்ப்புகள் கைகூடும். குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க, குழந்தைகளுக்காக முதலீடு பண்ணுவீங்க, குழந்தைகள் வந்து நல்ல கல்லூரியில சேர்க்கறது, குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் பார்வையா உங்க ராசி, அதாவது அவரோட வீட்டையே பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதாவது தன் வீட்டையே தானே பார்க்கும் கிரகம் என்ற மாதிரி குரு பகவான் தன்னோட வீட்டையே பார்க்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. அப்பா வழியான சொத்துக்கள் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல குருமார்கள் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல மென்டார், லீடர், முக்கியமா இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு பயிற்சியாளர், உங்களை வந்து வழிமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்திருக்கிற ஒரு ஆசிரியர்கள்லாம் வந்து சேருவார்கள். உங்களுக்கு வழிகாட்டிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். இந்த வழி போப்பா, உனக்கு எதிர்காலம் இருக்கு, இதை செலக்ட் பண்ணுப்பா, இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணு, இந்த இந்த வேலை கிடைக்கும், இந்த சம்பளம் கிடைக்கும், இந்த கம்பெனியில போய் வேலை செய்யலாம், இந்த துறையை செலக்ட் பண்ணு, உனக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் என்ற நல்ல மென்டார், லீடர், குருமார்கள் கிடைக்க பெறுவார்கள். ஸோ கடக ராசிக்கு இது ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போகுது. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதிகமான பொருளாதார வளர்ச்சி, அதிகமான சந்தோஷம், முக்கியமா வீடு அமைக்கிறது, கல்யாணம், திருமணம் என அனைத்து யோகங்களையும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.